கார்த்திக் தான் வந்து 70s பீரியட்ல அந்த ஒரு கெட்டப் போட்டா அதுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த என்னது ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்க்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்னேன், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப், அந்த அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார். என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது. அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லாவை கொடுத்துட்டாரு. கூல்ஸ் குல்லா இல்ல, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கெட்டப்பில், இன்னும் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றின்னு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்புக்கும் இதில் நடிக்க ஒத்துக்கணும். ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தான சாருக்கு ஒரு வில்லனாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால் சந்தான சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சாருக்கு, வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திகிட்ட நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம் 65 நாளில் இந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடித்தாங்க. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டே எடுத்து, என்ன கார்த்தி அப்படின்னேன். ஐயா இது மேனேஜர் பேசினா சரியாக இருக்காது, நீங்கள் இப்போ நான் பேசினா தான் சரியாக இருக்கு. என்னங்க ஆச்சுனா, இல்லை நீங்கள் காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போன உடனே ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட் தான் போனோன்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் இதை சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. 65 டேஸில் வந்து ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் டாடா காரன் பண்ணும்போது ஒரே ஷெடியூலாக பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரே லொக்கேஷனு, இது மல்டி லொக்கேஷனு, கண்ணுக்கிட்டலாம் பயங்கரமாக காய்ச்சி போய் நிற்பாப்புல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அது என்னன்னா அந்த கதை மேலே இந்த கான்ஃபிடென்ட்டு, அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடச்சிருச்சு, என்னன்னா வேற ஒரு முகம். ஆனால் உண்மையிலேயே இது வந்து பக்தியில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசாக பேசுகிற படம் இது. அதனால இந்த படம் வந்து பெருசாக அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடச்சிருன்னு நான் நினைக்கிறேன். அதனால படம் பெருசாக வர வாழ்த்துக்கள். நன்றி. சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளா சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தான சாருக்கு இவ்வளவு ஃபேன் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும். உங்கள ஒருத்தரா கார்த்திகை சார் சந்தான சாருடைய ரசிகருங்கிறதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கீழோனாவும் சரி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பாங்கன்னு நினைச்சு எடுக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. நான் பொதுவாக வந்து சந்தான சாரோட ஃபர்ஸ்ட் எத்திய சூர்யாஸோட சீதர்னா அன்பே அறிவுன்னு ஒரு படம். அதில் அப்போ தான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி எத்திய சூர்யா சார் படத்தில் நடிக்க வந்தாங்க. அப்போ 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் வந்து அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருந்தார் எத்திய சூர்யா சார். ஆக்ஷன் கட்டலாம் நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பின்னாடி இருந்து அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ட்ரெண்டில். அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகர் ஆகிடுச்சு டைரக்ஷன்லேருந்து. சந்தான சார் படத்தில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு அவர் என்ன சீரியஸான அளவே பார்த்துப்பார் போல் இருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்தோம், கோ டைரக்டரை பார்த்துருக்கோம், வில்லனா வேற நடிச்சிட்டு இருக்காரு, மாயாண்டி குடும்பத்தார், வெயில் ஜெயில் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி காமெடிக்குள்ள கொண்டு வரும்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தில் கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா, மனம் குத்தி பறவை, வேலை வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனால் சந்தான சார் படத்துலேருந்து வர அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டராக வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை, டிஃபன் சாப்பிட்றது இல்லை, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்.
கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திக் யோகி சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரிவே கூடாதுங்கிற முடிவோட படத்தில் நடிச்சிருக்கேன். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்ட வந்தாங்க. அண்ணே உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேண்ணே, இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவேன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் எம்எஸ் பாஸ்கரனாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்முடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? என் கூட நடிச்சா மொட்ட ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரம் போட்டி போட்டு நடிச்சார். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார் தான் ராஜ் சார் தான். ஏன்னா நான் அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்ததில்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசராக நடராஜ் சார் தெரிஞ்சார். உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ணுற மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெடியூலை வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலையும் முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிசைனராக இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமாக இருக்கணும். ஒன்று பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திக் யோகி சார் வச்சுருந்தாரு. ஆனால் நடராஜ் சார் ஒரே பிளான் தான். என்னது? ஒரே ஷெடியூலில் முடிக்கிற ஒரு பிளான் வச்சுருந்தாரு. இது 2ம் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா, இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சாரை வச்சு எவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமாக இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேற ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ். நட்டி வேற இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி, இந்த கெட்டப்புக்காக பேசுனியா இல்லை கண்ணாடி போட்டோன்றதுக்காக இங்கிலீஷில் பேசுனியா? தமிழ் எல்லாமே. ஸோ இப்படி வந்துருங்க 2 பேருமே சார். வாங்க சார். தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் முதல்ல கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்குல வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாலே இதில் என்ன சொன்னால் கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்டே, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன, எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லோரும் வரேன்னாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க.
நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா, அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் விஸ்வா சார், ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதுவும் என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப், பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷ்ஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை, அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா, அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகேயும் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் அது தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கதாநாயகன் இவங்கெல்லாம் நம்புறதை விட கதையை நம்புகிற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோற்றதில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் பண்ண வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான் அவனுங்க. ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க, அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், உங்கள் கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார். சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி, சார் நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்றாரு. ஃபேன்ஸ், நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்னடா ஃபேனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சான் என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா, நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார், பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்குது. என்னோட படங்களே நிறைய யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் போடாமல் விட்டுருக்குறேன், இருக்கிற பிரச்சனை பார்த்ததான்.
ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலைல கொஞ்சம் கார்டியோ பண்ணுறா, எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சான் ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா. ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானடா பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். இல்லை நீ என்ன சொல்ல வந்தோன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, நீ சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நான் நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சுருப்பார். ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்குது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வந்து மச்சான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒன்றுமே செட் ஆகாமல் சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி யோகி சொல்லாதடா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றா. கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுக்கி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ்ன்னு எங்களுக்கு தான். நிச்சயமா. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை, நான் கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டுவான், ஏன் திரும்பி ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகிறது மச்சான் ஃபோன் பண்ணி அதை கேட்கணும், மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடிய காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு. நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸில் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே மச்சான் அடிச்சிக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியரை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க, எப்படி இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த ஃபினான்ஷியரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸாக, உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, இந்த ஃபினான்ஷியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க, என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறானா சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஆர்யா தான் சொன்னான், மச்சான் இனி வேலைக்கு ஆகாது இந்த ஃபினான்சியர்ஸ் இதெல்லாம், நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னால், மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா.
சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ நான் சொன்னேன், மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா இது தெரியாம. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்ணுறோம். ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்ணுறான் அந்த படத்தை. ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலாம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போவில் பண்ணதாண்டா செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன யாரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் அவரை போட்டுக்கோ. ஓகே போ. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 செம்ம கலாச்சாரான படமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வீர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், உடனே இன்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுதுவான், அல்லான்னு அல்லா மேலே இதுவாக இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ இன்றைக்கி வந்து ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன். நான் பக்கத்தில் கூட உட்காரல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ லவ் யூ. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வ பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லாம் ரைட்டர். அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம்,
அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளோ கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிடு. சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, நான் என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில். அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அலாட். பாஸ்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார். தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் ஹோட்டல்லேருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சார் கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, பேச மாட்டேன்ட்டார். நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டாக இருக்க சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் அலாட் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, 2 விஷயம் இப்போ சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டயலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களும் சார், நம்ம அபிமரியா சார் தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டையும் உண்டு. என்னன்னா இவ்வளோ விடிக்கிறத ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னாரு. சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தில் ஹலோ அப்படின்னாப்புல. தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன்? இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், இன்னும் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்லை பண்ணி பாரு, என்னை விட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.
ரொம்ப நன்றிண்ணே. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாளா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் 2 பேரும். அப்போ நான் வந்து டிவியில் இருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிடுவார். ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க. வந்து அவர் நடிச்சிருவார், அவ்வளோதான். அதை நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது. தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகுறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ்ன்னு தான் சொல்லுவார். ஏய் பாஸே, இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார். வந்த உடனே விச்சு நிற்கிறாரு. விச்சு, நான், அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேறே ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார். விச்சுவை பிடிச்சாரு. பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளா, ஓடி போயிட்டாளா. கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார். நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே, என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணை காமிச்சு, அண்ணன் ஓடிட்டீங்கன்னா இருக்காதீங்க அப்படின்னு. இவரு அங்கேருந்து இல்லை, வீரா 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 வீரா, டே பாசே. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது, அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்காக, ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சந்தானம் சார் வந்து அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம். அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடினா பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தானம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி டைமிங் எல்லாத்துலேயும் இருக்கும். நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷன் கிளிப்பில் வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு ஒர்க் வித் யூ சம்டே சூன். ஷூர் சார், டெஃபினட்டாக கூப்பிடுங்க சார். கண்டிப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம 1970s 80s 90s அந்த டைமில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸாக இல்லை. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படியே ஆகணும். இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ்க்கும் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. சந்தானம் சார் ஒரு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமா சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார், அதுதான் உண்மை. உண்மையாக சொல்லலாம், நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் என்றைக்குமே லெஜண்ட் மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்னைக்கு இப்போவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அஸ்வின். தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்துலாம் நான் நடிக்கணும், நானும் அதை ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேறு படம்லாம் பார்த்துருக்கு, அட்டெண்ட் ஆகியிருக்கேன். ஹீரோ அங்கே உட்காருவார், லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். பட் சந்தானம் சார் அப்படி இல்லை.
அவங்களே வந்து பிகினிங்ல அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ இன்னைக்கு அவங்க படத்திலே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்க நின்று ஸ்டார்ட்லேருந்து அங்கே ஹோஸ்ட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் ஷாக் ஆயிட்டேன், நான் என்ன லேட் பண்ணிட்டேன்னா ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, ஓ சாரே ஹோஸ்ட் பண்றாங்களா, சரி அப்ப நம்ம டைம் தான் வந்தோம் சொல்லிட்டு ரொம்ப பட் பார்த்து எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் ஃபெல் வெரி ஹாப்பி. இந்த ஸ்தாய்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளோ ஹம்பிளா வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்றாங்க வித்வுட் ஃபர்கெட்டிங் ஹிஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்க வந்தோடனே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார். நீங்க படமே பண்ணலனாலும் அங்க இருக்கிறவங்க என்னைக்குமே இருப்பாங்க சார். அதான் சார் உண்மை. என்னைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்க வரும்போதே அப்பவே சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் கமெடியனா இருக்கும்போதே ஹீரோ தாண்டி நீங்க அப்பவே போயிட்டீங்க சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க நடிக்கலனாலும் உங்களோட வீடியோஸ் என்னைக்குமே அது ட்ரெண்டிங்ல தான் சார் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வா காரு தமிழ்ல நமக்கு பெருசா தெரியாது, பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிரபாஸரோட படமும் அவங்க தான் பண்றாங்க. ஸோ அவங்க தமிழ்ல வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து அண்ட் சந்தானம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லு சுரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்றீங்க. அவருக்குன்னு தனி ஒரு கிரேஸ் இருக்கு தெலுங்குல. இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் என்னோட அடிப்பொலியோட கொரியோகிராஃபர், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இன்னொருத்தர் நான் சொல்லணும் முக்கியமா, ஆர்யா சார் தான் கூப்பிடுவேன், பட் அவர் அதை தாண்டி என்ன ப்ரோன் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். உண்மையிலே சொல்றேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளா சொன்னா இன்னைக்கு சாருக்காக கூட வந்திருக்காரு. அதுதான் ஆர்யா சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கைண்ட் சப்போர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுக்கிறேன்னா, சந்தானம் சார் வந்து நான் ராஜாராணி படத்துலேருந்து ஒர்க் பண்ணேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு ஸ்டார்டிங் அவர் வந்து ஜாலியாக அப்படியே காமெடினா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருந்ததை விட இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவாக எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஈவன் இன் டான்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்கில் வந்து அவர் டெவலப் பண்ணது வந்து ஐ ஃபீல் லைக் அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு இன்புட் போடுறது, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் ட்ரை பண்ணிடுறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கலைஞருக்கும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக், அவர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சில ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாமல் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அது கார்த்திகோட அன்பு தான். ஏன்னா அவர் வெரி குட் டேரக்டர். ஐ மீன் வெரி குட் டேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட ஒரு குட் ஹியூமன் பீங். அண்ட் எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் பீப்புள் மீடியாவுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக யூஸ் டு சே லைக் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் தான் இந்த படத்தை வந்து என்னையும் அந்த சாங்கை பண்ண வச்சது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு 70s இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்னால அவரும் அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நடனமாக ஆடினதும் சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ ஒரு பெருசாக தெரியுற காரணமே ஒரு டைரக்டர் தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. உங்களை மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹீரோக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னோட டிரெக்டர் கார்த்திக் நன்றி, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் நன்றி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சினீஷ்க்கு நன்றி, அண்ட் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியோட ப்ரொடியூசர் விஸ்வா சாருக்கு ரொம்ப நன்றி. நான் கரியர் ஆரம்பித்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், விடாமுயற்சி, பேஷன்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம், இதெல்லாம் ஒன்றா கூடி வந்தால் மட்டும்தான் மேஜிக் நடக்கும், பின்ன மாற்றமும் நடக்கும். ஸோ எனக்கு இந்த படம் அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கார்த்திக். ஐம் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் சீயிங் திஸ் க்ரௌட். ஸோ
யா தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு ஒரு நன்றி. எனக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. நம்ம அந்த கேரக்டர் பார்த்துட்டு ஜோடியாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களை விஜய் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டான்ஸ் ஷோஸில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி வராங்க. எனக்காண்டி இல்லை, அவங்களுக்காண்டி ஒரு கைதட்டிருங்க. அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வா சருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santanam sir also, sir, thank you so much. And the time period la, you know, it was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you sir. And in the படத்துல நான் நிறைய you know actors கூட work பண்ற opportunity கிடைச்சது எனக்கு. And I learned so much from them, and each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone. And an amazing crew, எங்க cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணாங்க, which was just so beautiful. என் டைரக்டர் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாரும் எப்போவுமே ஒரு பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னோ ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது. கயல் எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டணுன்றதுக்காக சும்மா என் பேர் சொல்ல வேணாம் நீங்கள். சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடியை பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், எல்லார்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர். இங்கிலீஷ் டைட்டிலில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும்
என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லாம் ரைட்டு. அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளோ கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிடு. சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்திலேருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கூழும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாரு, தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் ஹோட்டல்லேருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, பேச மாட்டேன்ட்டார். நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டாக இருக்க சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களும் சார், நம்ம ரவிமரியா சார் தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டையும் உண்டு. ஏன்னா இவ்வளோ விடிக்காரத்தில் ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னாரு. சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தில் ஹலோ அப்படின்னாப்புல. தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன், இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், இன்னும் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்லை பண்ணி பாரு, என்னோட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.
ரொம்ப நன்றிண்ணே. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் 2 பேரும். அப்போ நான் வந்து டிவியில் இருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிட்டு ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க. வந்து அவர் நடிச்சிருவார், அவ்வளோதான். அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது. தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகுறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ்ன்னு தான் சொல்லுவார். ஏய் பாஸ், இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தார். வந்த உடனே விச்சு நிற்கிறாரு. விச்சு, நான், அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேறே ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார். விச்சுவை பிடிச்சாரு. பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாலம்டா, ஓடி போயிட்டாலண்ணா. கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார். நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே, என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணை காமிச்சா, அண்ணன் ஓடிட்டீங்கன்னா இருக்காதீங்க அப்படின்னு. இவரு அங்கேருந்து இல்லை, வீரா 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 வீரா, டே பாச. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் அவர் அண்ணனோட நடித்தது, அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்காக, ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் இரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுண்ணா, நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இததாப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இததான் எதிர்பார்க்குறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு.
இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்தது காடு. வடகப்பட்டி ராமசாமிக்கு வடகத்தை போடு போடு போடு. ஒரு நிமிஷம் பிரசாந்த். பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சாருக்கு ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னு. அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு, மாலை ஷால்வை போடணும்னு அவரு என்ன மாதிரியே ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருன்னே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருங்க. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1 நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. நண்பன் கார்த்திக் நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மா எல்லாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றோன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு கூச்சமே படாமல் அது உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துன இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி சேஷனை கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன். அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டு. அப்படி அவர் டைரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு, ஷார்ட்லாம் ஓகேன்ட்டாங்க, இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது சாக்கடைக்குள்ள விழுந்துட்டு அப்படி சேஷன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது. கார்த்திக் இல்லை பிரசாந்த், ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டுறாரு, நீங்கன்னா எனக்கு ஃப்ரேமே எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன். பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விடுறாரு. இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு, வேஷ்டியை வந்து நான் எதோ தூக்கின்னு போயிடுச்சு பிறகு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றின்னு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுருக்காங்க. 2-3 மணிக்கு ஒரு அது வேற, அந்த டீ வேற, இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னை பற்றி கிடையாது, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ட்டு பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கு சுதன். சந்தான அண்ணன் வந்து கடைசியில் டேய் நீ யார் அவ அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினான்னா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளோ சேருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தான அண்ணன் எனக்கு அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம் நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டேய் பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மிதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னா ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே. அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவாங்க. சூப்பர். ப்ரெஸ், மீடியா அண்ட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா நண்பர்கள் அண்ட் சந்தானமான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிக்கிலோனா படம் பண்ணிட்டு அது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே சத்யம் தேட்டரில் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோட மைண்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி ஒரு தேட்டருக்குலாம் ஒரு படம் பண்ணுவோம், தேட்டர் ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலு ஸ்பாட்டில் பேசினோம். பேசி வந்தது தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் வந்து உண்மையாகவே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கேல் பெருசுனால யார் சரி எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அண்ணன் தான் சொன்னார், வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம், பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ணன் சொன்னார் நீ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிக்லோன கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பற்றி எனக்கு தெரியும் ப்ரோ, மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசாக இருக்குன்றாரு, எனக்கு புரியல என்னடா சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ செம்ம மொட்டை மாடி ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அந்த உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது. உண்மையாகவே ஆஃபீஸ் மொட்டை மாடி போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து ரூம்லேருந்து பார்த்துருக்காரு நினைக்கிறேன். மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தேன், 3 ஃப்ளோருக்கு ஆஃபீஸு, பயங்கர பில்டப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி. அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துலேருந்து சந்தானம் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கிலீஷில் பேசினார், ஆனால் உண்மையாகவே தான் வல்லவன் படத்தில் வருவார். அவர் ஆர்டிஸ்ட்டு, அவரும் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார் அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. விஸ்வபிரசாத் சாருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்தார். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு எல்லா பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா, எப்படியும் லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்திருந்தார். வந்துட்டு உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் தமிழில் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா, ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசினேன். நீங்கள் தமிழே சொல்லுங்கள் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல தமிழில் பேசினார். ஸோ கதையை கேட்டுட்டு வந்து பட்ஜெட் சொன்னபோது யோசிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தார். இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். இல்லை இப்போ பிரதர் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது, அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து 50-100 கோடியில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்றார். எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் ஆன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா 15 வருஷமாக அவரோட கெரியரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், அது பெருசாக பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பட் he was very kind enough to accept this film. இந்த படம் இந்த பட்ஜெட்லையும் இதுவும் இப்போ தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட் தான், இதில் அவன் இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார்.
தேங்க்ஸ் விஸ்வா சார், my bottom from my bottom of the heart for accepting this film. And before you, IVY co-producers and Icon Music இவங்களுக்காக நன்றி. அண்ட் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி ஷூட் பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 minutes கொடுங்க. என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேடை ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ் டக்குன்னு வாங்க டே, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். டேரக்ஷன் டீம் மட்டும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. உண்மையாகவே இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. டைரக்ஷன் டீம் கொஞ்சம் உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால், அவங்களும் வாங்க. அவங்க என்னோட டிக்லோனா படத்தோட அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்களும் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. அண்ட் விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு, இவங்க தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். டிக்லோனுக்கு வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணல. போன படத்தில் ஒர்க் பண்ணி இவங்க ராமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி, இவர் வந்து கோ டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்பின் கோட் ஷூட் போட்டிருக்காங்க, எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், ஏடி சசி, கேபிடி தினேஷ், தீபெட்டி தினேஷ், ஹரி, நெல்சன், அஜித், அசோசியேட் பிரேம், சுதன், மஞ்சுநாத். அதில் வந்து எல்லாருமே என்னோட பசங்க தான். சுதன் பற்றி மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் பாய் உள்ளே வந்தார். எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாருமே மிகப்பெரிய டேரக்டர் ஆனோம். ஐ தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ரா. தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்கும் உண்மையில் என்னுடைய மனமார்ந்த நன்றி, தனித்தனியாக சொல்ல முடியாது. 65 நாளில் இந்த படத்தை முடிச்சதுக்கு முக்கிய காரணம், ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீப்பந்தத்தோடு ஓடி வருவாங்க. ஓடி வர ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னெல்லாம் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருவாங்க அப்படியே கொக்க. ஸோ இவங்க தான் இருந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ளே நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 65 டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாடா. அண்டு கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தானம் அண்ணனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உண்மையாகவே ஃபஸ்ட்டு டிக்கிலோ நான் அதை போய் பார்த்தேன். தேங்க்ஸ் எல்லாம். சரி, அவர் பேசணுமா? டார்லிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கிளாப்ஸுக்காக ஒரு 2 minutes கொடுங்க ப்ளீஸ். 2 நிமிடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கிலோ நான் படத்தில் முதல்ல நான் பார்த்தேன். ஆஃபீஸில் சைலண்ட்டாக செட்டில்டாக உட்காந்துட்டு இருந்தார். என்ன நினச்சாருன்னு தெரியல. கதை சொல்லி முடித்தேன். வெளியில் வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்களாம் தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த டைமில் வந்து பார்த்தாரு படத்தை. என்னை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தெரியல, நான் அவனோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பொழுது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஒன்று தேட்டருக்குலாம் ஒன்று பண்ணலாண்ணே, சரி நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார். எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். போயிட்டுருக்கேன், அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல. குழுகுழு ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு கார்த்தி இருந்தால் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அது நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும், அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி சோறு போட்டுட்ருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் நான் திருப்பி சொல்ல, மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானத்தை தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணோம், எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் யாராவது பேரை நான் சொல்ல மறுத்துருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 minutes இருக்குது. ஸோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும் கார்த்தி. என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார். இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள, ஒரு கருத்துள்ள, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்போவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்தி. ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வரல, தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே, ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு. நான் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல், ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் ஒரேடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணுன்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திக்கிட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல், உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கைத்தட்டி என்ஜாய் பண்ணிங்கல்ல, ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியாவும் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகி உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காமெடினாக இருக்கும்போது பார்த்தேன், அதை நோக்கி தான் போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். பாஸ்கர் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும்
நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா. அதான் சொல்கிறேன்ல, நேற்று நைட்டு இன்றைக்கி காலைல இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம். அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி பிப்ரவரி 2 பார்க்கலாம். ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா நண்பர்கள் அண்ட் சந்தானமன ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிக்கிலோனா படம் பண்ணிட்டு அது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே சத்யம் தேட்டரில் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோட மைண்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி ஒரு தேட்டருக்குலாம் ஒரு படம் பண்ணுவோம், தேட்டர் ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலு ஸ்பாட்டில் பேசினோம். பேசி வந்தது தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் வந்து உண்மையாகவே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கேல் பெருசுனால யார் சரி எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அண்ணன் தான் சொன்னார், வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம், பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ணன் சொன்னார், நீ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிக்லோன கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பற்றி எனக்கு தெரியும் ப்ரோ, மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசாக இருக்குன்றாரு, எனக்கு புரியல என்னடா சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ செம்ம மொட்டை மாடி ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அந்த உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது. உண்மையாகவே ஆஃபீஸ் மொட்டை மாடிக்கு போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து ரூம்லேருந்து பார்த்துருக்காரு நினைக்கிறேன். மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தேன், 3 ஃப்ளோருக்கு ஆஃபீஸு, பயங்கர பில்டப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி. அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்மதன் படத்துலேருந்து சந்தானம் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கிலீஷில் பேசினார், ஆனால் உண்மையாகவே தான் வல்லவன் படத்தில் வருவார். அவர் ஆர்டிஸ்ட்டு, அவரும் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார் அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. விஸ்வபிரசாத் சாருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்தார். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு எல்லா பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா, எப்படியும் லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்திருந்தார். வந்துட்டு உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் தமிழில் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா, ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசினேன். நீங்கள் தமிழே சொல்லுங்கள் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல தமிழில் பேசினார். ஸோ கதையை கேட்டுட்டு வந்து பட்ஜெட் சொன்னபோது யோசிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தார். இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். இல்லை இப்போ பிரதர், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது, அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து 50-100 கோடியில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்றார். எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் ஆன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா 15 வருஷமாக அவரோட கெரியரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், அது பெருசாக பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பட் he was very kind enough to accept this film. இந்த பட்ஜெட்லையும் இதுவும் இப்போ தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட் தான், இதில் அவங்க இறங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். தேங்க்ஸ் விஸ்வா சார், from my bottom of the heart for accepting this film. And before you, IVY co-producers and Icon Music இவங்களுக்காக நன்றி. அண்ட் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி ஷூட் பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேடை ஏற்றிக்கிறேன். ப்ளீஸ் டக்குன்னு வாங்க டாடே, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். டேரக்ஷன் டீம் மட்டும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை.
உண்மையாகவே இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. டைரக்ஷன் டீம் கொஞ்சம் உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் அவங்களும் வாங்க. அவங்க என்னோட டிக்லோனா படத்தோட அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்களும் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் எல்லாருமே, ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு இவங்க தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். டிக்லோனுக்கு வந்தால் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தோட இந்த படத்தில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணல. போன படத்தில் இவங்க ராமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி இவர் வந்து கோ டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்பின் கோட் ஷூட் போட்டிருக்காங்க, எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், ஏடி சசி, கேபிடி தினேஷ், தீபெட்டி தினேஷ், ஹரி, நெல்சன், அஜித், அசோசியேட் பிரேம், சுதன், மஞ்சுநாத். அதில் வந்து எல்லாருமே என்னோட பசங்க தான். சுதன் பற்றி மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் பாய் உள்ளே வந்தார். எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாருமே மிகப்பெரிய டேரக்டர் ஆனோம். ஐ தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ரா. தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி, தனித்தனியாக சொல்ல முடியாது. 65 நாளில் இந்த படத்தை முடிச்சதுக்கு முக்கிய காரணம், ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீப்பந்தத்தோடு ஓடி வருவாங்க. ஓடி வர ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னெல்லாம் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருவாங்க அப்படியே கொக்கு. ஸோ இவங்க தான் இருந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ளே நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 65 டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாடா இருக்குலாடா. அண்டு கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தானம் அண்ணனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உண்மையாகவே ஃபஸ்ட்டு டிக்கிலோ நான் அதை போய் பார்த்தேன். தேங்க்ஸ் எல்லாம். சரி, அவர் பேசணுமா? டார்லிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கிளாப்ஸுக்காக ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். 2 நிமிடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கிலோ நான் படத்தில் முதல்ல நான் பார்த்தேன். ஆஃபீஸில் சைலண்ட்டாக செட்டில்டாக உட்காந்துட்டு இருந்தார். என்ன நினச்சாருன்னு தெரில. கதை சொல்லி முடித்தேன். வெளியில் வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்களாம் தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த 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 டைமில் வந்து பார்த்தாரு படத்தை என்னை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தெரியல, நான் அவனோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பிறகு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னா ஒன்று தேட்டருக்குலாம் ஒன்று பண்ணலாண்ணே, சரி அவனு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார். எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். போயிட்டுருக்கேன், அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல. குலுகுலு ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு கார்த்தி இருந்தால் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அது நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நடத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும், அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி சோறு போட்டுட்ருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் நான் திருப்பி சொல்ல, மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானத்தை தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணோம், எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் யாராவது பேரை நான் சொல்ல மறுத்துருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 மினிட்ஸாக இருக்குது. ஸோ முடிச்சுதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும். கார்த்தி என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார். இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர்
படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த், என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள, ஒரு கருத்துள்ள, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்போவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்தி. ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வரல, தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே, ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல், ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் ஒரேடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணுன்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல், உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கைத்தட்டி என்ஜாய் பண்ணிங்கல்ல, ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றது அவரோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காமெடினாக இருக்கும்போது பார்த்தேன், அதை நோக்கி தான் போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். பாஸ்கர் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்கிறேன். நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு, குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க.
அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி February 2 பார்க்கலாம்.